மாற்றத்திற்கான மாபெரும் மக்கள் மாநாட்டிற்கு உங்கள் அன்பு பிள்ளைகள் அதை நடத்துவதற்கு மிகுந்த நிதி நெருக்கடியில் இருக்கிறோம். எப்போதும் நீங்கள் திரள் நிதி திரட்சியில் தந்து உதவுகிற அந்த நிதியின் வலிமையை கொண்டுதான் இந்த நாம் தமிழர் என்கிற அரசியல் பேரியக்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறது, முன்னேறி கொண்டிருக்கிறது. எப்போதும் போல இம்முறையும் இந்த மாநாட்டிற்கு நிதி உதவி செய்து உங்கள் பிள்ளைகளின் கைகளை வலிமைப்படுத்த வேண்டும் என்று உங்கள் அன்பு மகன் உரிமையோடும் உறவோடும் உணர்வோடும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், எதை நோக்கி செல்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்ற மாதிரி இருக்கு. காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள்ள பல்வேறு குழப்பங்கள் இருப்பதை நம்ம பார்க்குறோம். எதை நோக்கி செல்கிறது கூட்டணி? எதை நோக்கி சொல்லுதுன்னா இப்போ சொல்ல முடியாது, அது எங்கே போய் நிற்கிதுன்றதை வச்சு தான். ஓகே, கோயம்பேடு வழியாக போயிட்டுருக்கு, ஆனால் கோயம்பேடு தான் போகுமான்னு சொல்ல முடியாது. டக்குன்னு அந்த கோடம்பாக்கத்து வழியாக வளைஞ்சு முருகன் கோயிலுக்கு போயிடலாம், இல்லைன்னா அப்படியே லெஃப்ட்டில் அடித்து அந்த மால் ஒன்று இருக்குது அங்கே போகலாம். இது எங்கே போகும்னு சொல்ல முடியாது. அது இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, இது அசோக் பிள்ளர் தாண்டி வந்துக்கிட்டு இருக்கு வண்டி. ஏன்னா நெருக்கத்தில் வந்துடுச்சு. கோயம்பேடு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அது கோயம்பேடு தான் போகுது, போர்டெல்லாம் அப்படி தான் போட்டிருக்கு. ஆனால் இடையில உள்ளே பேசிக்கிறவங்க அங்கே நிறுத்தினவங்க போகிறவங்க தாண்டி போகிறாங்க. அது எங்கே வடபள்ளி முருகன் கோயிலுக்கு போகுதா, கோயம்பேடுக்கு போகுதா, இல்லை இந்த மால் ஒன்று பீனிக்ஸ் மாலா, அது என்ன மால், இந்த மாலுக்கு போகுதான்றது இனிமேல் தான் தெரியும். ஓகே சார், இவ்வளோ நாள் இல்லாத அந்த குழப்பம் இப்போ அதிகரிச்சிருக்கு சார். அதிகரிச்சுது அப்படிங்கும்போது என்ன பண்ணுறதுன்னா, அதில் சில பேர் குளிர்காயணும்னு நினைக்கிறாங்க கட்சியில் இந்த மாதிரி. அப்போ திமுகவுக்கு தெளிவாக ஒரு விஷயம் தெரியுது, மேலிடம் இதை தடுக்கவே இல்லை. மேலிடம் இவர்களை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறதுங்கும்போது மேலிடத்தோடைய எண்ணமும் இதுவாக தான் இருக்குது. அப்படின்றதுனால இன்றைக்கி சற்று முன்னர் இப்போ திமுகவுடைய ஒரு முக்கிய பிரமுகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கூட்டணி ஆட்சி அப்படின்னா இப்போயே வெளில போயிருன்னு ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்படியே போயிருங்க அப்படின்னு. ஸோ அதுதான் இப்போ இறுதிக்கு முன்னாடி, இது செமிஃபைனல். இப்போ போகிறதுனா மானவ ரோசம் வெக்கம் இல்லாதவங்கன்னா இருந்தால் போயிடணும் அப்படின்றதான் போதும். நம்ம நினைக்கல, பொதுவாக மானவ வெக்க ரோசம்னா என்ன அப்படின்னு என்னன்றது தெரிஞ்சவங்களுக்கு பூராமல் இவ்வளோ கேடு கேட்டு இவ்வளோ மானம் கேட்ட வார்த்தையெல்லாம் வாங்கி அங்கே உள்ளே இருக்கணுமா அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதனால் இவர்கள் போகிறாங்களா என்னன்றது அவர்களுக்கு இது இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி அது தெரிஞ்சிடும் இந்த வர நாள். சார், கேசி வேணுகோபால் அவர்கள் இன்னைக்கு சென்னைக்கு வராரு. அந்த தொண்டர்கள், அந்த நிர்வாகிகள் எல்லாருமே ஏர்போர்ட் வழியே போய் நின்று 4 அம்ச கோரிக்கையை முன்னாடி வச்சு அதை வச்சு அவர் வரவேற்கிறாங்க. சார், ஆட்சியில் பங்கு வேணும், சம உரிமை வேணும், அதுக்கப்புறம் உள்ளாட்சி லோக்கல் பாடி எலெக்ஷனில் 30 விழுக்காடு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சார், எப்படி பார்க்குறீங்க அதெல்லாம்? அதை போய் அவர்கிட்ட கொடுத்து என்ன பண்ண? இப்போ நம்ம அவரை அப்படி சொல்லலை. நீங்கள் ஒரு பிச்சை எடுக்கிறவங்க கூட வர்றவன்ட்ட பிச்சை எடுப்பாங்க தவிர பிச்சைக்காரன்ட்ட போய் பிச்சை எடுப்பானா? ஓகே, ஏதோ இப்போ ஒரு கோயிலுக்கு வடபள்ளி முருகன் கோயிலுக்கு ஒருத்தன் போகிறான், சாப்பாடுக்கே வெளில பசிக்குதுன்னு போகிறவன் கோயிலுக்கு போயிட்டு வரவங்கள்ட்ட கையை எழுந்துனானா பரவாயில்ல. அங்கே உட்காந்து ஏற்கனவே பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தோம், இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் சொல்கிறேன். அவன்கிட்டே போய் மனு கொடுத்துட்டான். புரியுதா? இல்லை சார், அவர் திமுக கிட்ட கேட்க போகிறாராம், இதெல்லாம் கேளுங்கன்னு அப்படி வலியுறுத்துறாங்க. சார், அதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா, அங்கே ஏற்கனவே உட்காந்துருக்கவங்ககிட்ட போய் இன்னும் எனக்கு 2 பொட்டத்தை சேர்த்து கேளுங்கன்னு அவனே சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கவன்கிட்ட போய் அவன்கிட்ட போய் இன்னும் வர்றவங்ககிட்ட சோறு போட்டாங்கன்னா கூட தொட்டுக்கடைக்கு வடை கடை ஏதாவது கேளுங்க, இல்லைன்னா காசு ஒரு 2 ரூபாயா போட்டிங்கன்னா நாங்கள் போய் 4 வடையாக வாங்கி ஆளுக்கு கொஞ்சமாக தின்றுவோம் அப்படின்ற மாதிரி கேளுங்க அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட வலியுறுத்துறாங்க. அவன் ஏற்கனவே காலையிலேருந்து ஒருத்தன் கூட கோயிலுக்கு வரலன்னு உட்காந்துருக்கான், காலையிலே டிஃபன் சாப்பிட்றாங்க. அவன்கிட்ட போய் கொடுத்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி இது கம்பேரிசனை தான் பார்க்கணுமே தவிர அவர்களே நம்ம பிச்சைக்காரன்னு நம்ம சொல்லலை. ஓகே, வேணுகோபால் அப்படின்னு நம்ம சொல்லவும் இல்லை, இவர்கள் போய் அவர்கிட்ட கொடுக்குறாங்கன்னு நம்ம சொல்லலை. இருந்தாலும் ஒரு உதாரணமாக பார்த்தோன்னா, நீங்கள் கோரிக்கை வரவன்ட்ட பக்தர்கள்ட்ட பரிசீலனை பண்ணலாம். ஐயா காசு வேணாயா சோறா போடுங்கன்னு கேட்கலாம், இல்லை சோறு வேணாயா காசாக போடுங்கன்னு கேட்கலாம். ஆனால் பிச்சை எடுக்கிறவன்ட்டே போய் ஐயா இதெல்லாம் அவங்க வந்தாங்கன்னா கேளுங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த மாதிரி தான். ஓகே சார், நீங்கள் தொகுத்த தொகுதியில் தான் நாங்கள் கேட்குறோன்னு மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறாரு. அதாவது இது எப்படி சொல்கிறதுன்னா, தோத்த தொகுதி ஏன்னா இது ஒரு சொன்ன உதாரணம் சொன்னாலே ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஏன்னா அதாவது இவங்க பாவம்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு ஒரு சீட்டை கொடுத்து இவங்களை நிற்க வச்சா அது அவங்களுடைய பெர்சன்டேஜ் ஓட்லேஜ். ஏற்கனவே மாணிக்கம் தாக்கூர் தனியாக நிற்கும் போது 3.7% தான் ஓட்டு வாங்கியிருக்கேன். திமுக கூட்டணியில் ஜெயிக்கும் போது தான் 43%, ஒரு டைம் 41% வாங்கியிருக்காங்க. இது அடிப்படை அறிவுள்ளவங்க அடிமுட்டாளுக்கு கூட தெரியும். புரியுதா? தெரியும் போது திருப்பி வீம்புக்குனே கேட்குறாங்க அப்படிங்கும்போது அதில் சுடுதண்ணியை பிடிச்சி தான் மூஞ்சில் ஊற்றணும்.
அப்படின்றதான் திமுகவினருடைய கருத்தாக. நம்ம ஒரு பத்திரிகையாளர் நடுநிலையாளர்ன்றது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் திமுக காரையும் சுடுதண்ணியை தூக்கி ஊற்றி போறையா சுடுதண்ணியை தூக்கி ஊற்றுவான்ற மாதிரி தான் போய் பார்க்குறாங்க. ஓகே, 2016 நீங்கள் செஞ்ச குற்றங்களுக்கு நாங்கள் அதை சுமக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அதுதான் போன்ட்டாங்கல்ல. நீ அப்பாவில் போ சாத்தானேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீ திருப்பி அங்கேயே இருந்தீங்கன்னா அதான் போன்ட்டுண்டா. இப்படி நீ ஏன் சுமக்கிறேன்றாங்க. அப்போ எவ்வளோ பெரிய கூமுட்டையாக இருந்திருப்ப நீ. அவன் செய்கிற தப்பெல்லாம் நீ சுமந்திருக்க அப்படிங்கும்போது நீ எல்லாம் உயிர் வாழவே தகுதி இல்லாதவன்றது தான் அவங்களுக்கு சொல்கிறாங்க. நம்ம சொல்லணும். இவ்வளோ தூரம் தெரிஞ்சு ஏன் உள்ளே உட்காந்துருக்க, போய் தொலைய வேண்டியதானே. சரி, இவங்க 2 பேர் இப்படி சொல்கிறாங்க சார். ஆனால் செல்வ பெருந்தகை சொல்கிறாரு கூட்டணி தொடரும். அவர் தாங்க தலைவர். செல்வ பெருந்தகை மாநில தலைவர். அவர் வெளியில் போகிறேன்னு சொன்னார்னா அதில் ஒரு கருத்து இருக்குது. இப்போ புரோட்டோகாலுக்கே அடங்காமல் இவங்களாம் ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை, 17ஆம் தேதி நாங்கள் போய் கார்கேவை பார்த்துட்டு வந்தோம், என்னோட கருத்தை சொல்லிட்டு அந்த கருத்தை தான் நான் வெளிப்படுத்துறேன்னு மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறாரு சார். ரைட்டு. அப்போ கார்கே இப்போ மாநில தலைவர்கிட்ட சொல்லாத கருத்தை இவங்ககிட்ட சொல்லியிருக்காருன்ற மாதிரி. அப்போ கட்சி ஏற்கனவே கார்கே ஒன்று சொல்கிறாரு, இவர் ஒன்று, ராகுல் ஒன்று சொல்கிறாரு, இவர் ஒன்று சொல்கிறாரு. 4 பேர் சொல்கிறதை பார்த்து எப்படி ஒரு முடிவு பண்ண முடியும்? ஏற்கனவே இப்படி தான் அழிஞ்சு போனாங்க பீகாரில். எல்லா இடத்துலையும் காங்கிரஸ் அழிஞ்சு 4 பேர் 4 விதத்தை சொல்லி தான் இப்போ 100ல் நிற்கிது. இன்னும் அது ஏற்கனவே 47க்கு 42 47 இருந்துச்சு போன டைம். அந்த மாதிரி கேவலமாக இருந்தது. இந்த மாதிரி மாநில கட்சிகளோட கூட்டணி வச்சதுனால தான் 100 வந்திருக்கு. இவங்களும் கழட்டி விட்டாங்கன்னா அப்படி அனாதையாக தான் நிற்கணும் ராகுல் டெல்லியில் அப்படின்றது ராகுலுக்கு தெரியும். என்ன பண்ணுறாங்கன்னா திமுக துரத்தி விட்டுரும். இனிமேல் போடாங்க, போனால் போய் தொடங்க. அப்போ நீ பிஜேபி பி டீம் தான். அப்போ ராகுலே பிஜேபிகிட்ட காங்கிரஸை விற்கிறதுக்கான சார் மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறாரு, நாங்கள் தான் பிஜேபியை உண்மையாக எதிர்க்கிறோம், திமுக எதிர்க்கிறதே இல்லை. அதைத்தான் உண்மையாக எதிர்க்கிறோன்ற பேரில் அவனை ஆதரித்து அவன்கிட்ட காசை வாங்கிட்டு இப்போ கூட எம்பிக்கள் காங்கிரஸ் எம்பிக்கள் தான் சஸ்பெண்ட். இப்போ டெல்லியில் எப்படின்னா டெல்லியில் அப்படி தான் பண்ணுவாங்க. திமுக எம்பிக்கள் பேமெண்ட்டை கொடுத்து காசை கொடுத்துருவாங்க. வீட்டை அமௌண்ட் அடிச்சு விட்ருவாங்க. இவங்களுக்கு அமௌண்ட் அடிச்சு நீ உள்ளுக்குள்ளே இருந்தால் தான் அந்த கட்சியை அழிக்க முடியும். வெளியில் வந்தீங்கன்னா பிஜேபிக்காரன்னு தெரிஞ்சு போயிரும்ல. காங்கிரஸ்குள்ளே இருந்து பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படுறது தான் அவர்களோட ப்ராக்டிஸ். அந்த மாதிரி இந்த இவன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருக்கான். இப்படி ஒரு 4 பேர்கிட்ட காசை வெயிட்டான அமௌண்ட்டை கொடுத்து நீ போய் இதை எப்படி எல்லாமே ராகுல் காந்திக்கு நெருக்கமான ஆட்கள். ஆமாம், நெருக்கமான ராகுல் காந்தி நெருக்கமான கடந்த காலத்தில் சோனியா காந்திக்கு நெருக்கமாக இருந்தவன் தாங்க தீயை வச்சுட்டு போனான் பூரா பேரும் கட்சியை விட்டே ஓடுனது. ஏன்னா இப்போ திருவாண்டம் எம்பி இருக்காப்லையே நம்ம சசி தரூர், அவர் நெருக்கம் இல்லாமல் தூரத்துலேயே இருந்தார். அவரும் நெருக்கமாக தான் இருந்தார். இப்போ எப்படி இருக்கான்னு தெரியல. அந்த மாதிரி இவங்க பூராமே உள்குத்து கைக்கூலிங்க. காசை வாங்கிட்டு அந்த கட்சியிலே இருந்து அந்த கட்சியை காலி பண்ணிட்டு வெளில போயிடுவாங்க. அதுதான் இவரோட பிளான். அதை பற்றியே நடந்துட்டு. ஓகே சார், போகிற போக்க பார்த்தா தமிழ் மாநில காங்கிரஸ்ன்னு இன்னொரு காங்கிரஸ் உருவாயிடும் போலியே சார். அது நிறையா உருவாகும். நிறையா தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கும். இப்போ மலையாள மாநில காங்கிரஸ்னு வரும், இல்லை புதுச்சேரி பார்டர் மாநில காங்கிரஸ்னு ஒன்று வரும், ஏதாவது ஒன்று விருதுநகர் மாநில காங்கிரஸ்னு ஒன்று வரும், ஏதாவது ஒன்று வந்துட்டு தான் இருக்கும். ஓகே, மதுரை மாவட்டத்தில் தீர்மானமே நிறைவேற்றிட்டாங்க சார். தாவேக்காவோட பேப்பர் வாங்கி எழுதுறது யார் வேணாலும் நீங்கள் நான் கூட எழுதலாம். இப்போ நீங்களே காங்கிரஸ் சொன்னால் நான் ஒரு தீர்மானம் போடுறேன்னு போட்டிங்கன்னா யாருக்கு தெரியும் நீங்கள் காங்கிரஸில் இருக்கீங்களா இல்லையா? நீங்களாம் 4 பேர் சேர்ந்து போகிற வழியில் ஒரு தீர்மானத்தை போட்டு சார் மாணிக்கம் தாக்கூர் எம்பி அதில் கலந்துக்கிட்டார் சார். அதான் கலந்துக்கிட்டாருன்றது தான் அவருக்கு. இப்போ அவர் அதுதான் சொல்கிறாங்க. இப்போ கலந்துக்கிட்டும் போது 10 பதவி விலகிட்டு அவர் கலந்துருக்கு. அவங்களாலே ஜெயிச்சு பெத்த தாய், இந்த தாயிட்ட பாலை குடிச்சு அந்த தாயே தோட இருக்க பார்த்தா என்ன பங்கு கொடுன்னு சொல்லி அந்த கதை தான் புரியுதா? அந்த தோட கழட்டி கொடு, மூக்குத்தியை கழட்டி கொடுன்னு சொல்லி அந்த தாயிட்டே சண்டை போடுறாங்க. இப்படியார பசங்க இருக்காங்க. அந்த மாதிரி தான் இதை பார்க்க வேண்டியது. நீ விலகி போகணுன்னா போயிடணும் சார். அதான் சார் மாணிக்கம் தாக்கூர் முடிவு பண்ணிட்டார் சார். இதுக்கப்புறமா நான் திமுக கூட்டணிக்குள்ளே எம்பிக்கு நிற்க மாட்டேன். அது இப்போ எல்லாம் செய்யணும், புரியுதா? இப்போ ஒருத்தன் என்னை செருப்பால் அடிச்சிட்டான்னு ஒருத்தன் கத்துறான். அவன் உடனே கத்தணும். செருப்பால் அடி வாங்கினோடனே கத்தணும், இல்லை உடனே திருப்பி அடிக்கணும். அதை விட்டுட்டு ஒரு 3 மாதம் கழித்து நான் இனி உங்ககிட்டே வரமாட்டேன், அடுத்து இன்னும் ஒரு 3 வருஷம் கழித்து உன் பக்கமே வரமாட்டேன், ஆனால் நீ என்னை 3 மாதத்துக்கு முன்னாடி செருப்பால் அடிச்சிருக்க, நான் அவனை திருப்பி அடிப்பேன், எப்பயோ அடிப்பேன், ஆனால் இனி நான் உன்னோட சேர மாட்டேன். அப்போ ஏற்கனவே வாங்கின செருப்படிக்கு என்ன, அதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு கேட்டால், ஒருத்தன் என்னை செருப்பால் அடிச்சிட்டான்னா உடனே நீ விளக்கமாக தூக்கியிருந்தேன்னா நீ தன்மானம் உள்ளவன். நீ தான் சொல்கிற செருப்பால் அடிச்சிட்டான்னு. அப்புறம் அவன் கூட இருந்துக்கிட்டு அவன் வாங்கி தின்ட்டு திருப்பி அதே சோத்தை தின்னுட்டு அவன்ட்டு செருப்பால் அடிச்சிட்ட ஒரு டீ வாங்கி கூட குடிச்சிட்டு அப்படியே போகிறேன் அப்படின்னீங்கன்னா அவங்க மானம் தன்மானம் எந்த லெவலில் இருக்குன்னு தெரியுதா இல்லையா? அதனால தான். ஓகே சார், ராகுல் காந்திக்கு இது எல்லாமே தெரியாது சார். ஏன் சார் இவ்வளோ அமைதியாக இருக்காரு? அவர் அமைதியாலாம் இல்லை. அவர் சில பேர்கிட்ட எப்படி சொல்லியிருக்காரு, சில பேர்கிட்ட நீ இதை பண்ணுன்னு சொல்லி, அது அரசியல். இல்லை அப்படி ப்ளே பண்ணுற ஆள் தானே ராகுல் காந்தி? எல்லா அரசியல்வாதியுமே அப்படி தான். சத்தம் இல்லாமல் பாரு, நீங்கள் 3 பேரும் இந்த பக்கம் போங்க,
இந்த வடிவேல் காமெடியில் சொல்லுவாங்க, நீ வந்து அடுப்படியில் போய் குண்டு வை, நீ வந்து இங்கே கொண்டு வை, கடைசியில் எதில் குண்டு வச்சுருவாங்கன்னா இந்த தீ குண்டத்தில் குண்டு வச்சுருவாங்க. இப்போ அந்த மாதிரி தான் இப்போ மாணிக்கம் தாயர் வச்சுருக்காங்க. ஓகே, ஆல் பாய்ஸ், நீங்கள் 3 பேர் இந்த பக்கம் போங்க, 3 பேர் இந்த பக்கம் போங்க, 3 பேர் திமுக ஆதரவாக பேசுங்க, 3 பேர் தாவைக்காக ஆதரவாக பேசுங்க, 3 பேர் தனியின் ஆதரவாக பேசுங்க, கடைசியில் நீங்களாம் சண்டை போட்டு வந்து சேருங்க, என்னன்றதை நான் முடிவு பண்ணுறேன்னு தான் இப்போ ராகுல். ஓகே, முதல்வரும் அந்த இந்தியா டுடே அந்த நிகழ்வில் தெளிவாக சொல்லிட்டாரு, கூட்டணியில் பங்குன்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதான் அப்பயே சொல்லிட்டாரு. அடிமட்ட தொண்டர்களோட ராகுலும் கேட்கல, ராகுலும் பங்கு கேட்டிருக்காரு அது வரைக்கும் இல்லை. அதனால 2 பேரும் ஒன்று. சார் சோடங்கர் கேட்குறாரு, சோடங்கர் சைடில் அவன் யாருன்னு யாருக்குமே தெரியாது, பக்கத்து வீட்டுக்காரன் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக முடிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்காரு. அவங்க வீட்டுக்கு ஒய்ஃபுக்கு தெரியுமா அவர் இந்த மாதிரி பொசிஷனில் இருக்காருன்னு கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியாது. புரியுதா? ஊரில் இருக்க இப்போ நீங்களாம் உங்களை சொல்லிக்கிறதுக்கு 4 பேர் பார்த்து உங்களை சொல்லணும். பக்கத்து வீட்டுக்காரனே இவர் யாரும் தெரியாது, ஒரு கொடி கட்டிட்டு போவார், மத்தியானம் சாப்பாட்டுக்கு வருவார், சாயந்தரம் போவார்ன்ற ரேஞ்சில் தான் அந்த சோடங்கர் சவுடேகர்லாம் இருக்காங்க. ஸோ இவர்கள் சொல்கிறதெல்லாம் எவன் போய் கேட்குது. சரி, இன்னைக்கு கூட ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறப்போ யாரோட கூட்டணின்றதுக்கு தாவேக்காவோட போகிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்கு தலைமை முடிவு பண்ணணும்னு சொல்கிறார் சார். அதை சொல்கிறதுக்கு இவர் என்ன இருக்குது, தலைமை தான் முடிவு பண்ணணும். யாராக இருந்தாலும் இந்த வீட்டை இடிக்கலாமா அப்படின்னா வீட்டு ஓனர் தான் முடிவு பண்ண முடியும், வாடகை இருக்கிற நம்மளாம் முடிவு பண்ண முடியும். புரியுதா அவங்க? அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அதை எதுக்கு போய் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு? இவர் என்ன பெரிய தத்துவ ஞானியா, புதிய தத்துவத்தை சொல்லி கொடுக்குறாரு மாதிரி. ஏதோ அவங்களுக்கு கொடுத்த வேலை போட்ட சோத்துக்கு எதாவது வேலை. ஓகே சார், காங்கிரஸ் வந்து தாவேக்காவை காதலிக்கிறாங்க சார். காதலிச்சாலும் அது இளம் பெண்ணாக இருக்குது. ஓகே, அது இன்னும் 18 வயசே பூர்த்தி 16 வயது இளம் பெண்ணாக இருக்குது, கன்னி பெண்ணாக இருக்குது. இது காங்கிரஸுக்கு ஒரு 80 வயசு ஆகுது. இது எப்படி ரெண்டுக்கும் ஒத்து வராது? காதலிக்கலாம், ஆனால் அந்த பொண்ணு ஒத்துக்கணும்ல. இல்லை பொண்ணு ஒத்துக்கிட்டாலும் குடும்பத்தில் ஒத்துக்கணும். இல்லை 2 பேரும் ஒன்றா நடந்து போனாங்கன்னா ஊர் ஒத்துக்கணும். இது எதுக்குமே பொருந்தாத ஒரு இதை போய் நீங்கள் காதலிக்குதுன்னா என்ன பண்ண முடியும்? கள்ளக்காதலாக தான் இருக்க முடியும். இதிலே இருந்துக்கிட்டு உங்களுக்கு புருஷனே ஒரு திமுகன்னு ஒன்று இருக்குது, அதை விட்டு நீங்கள் போய் இன்னொரு இதோட உறவு வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது கள்ளக்காதல் தானே சார். அவங்க சரியான உரிமை தரல அப்படின்னு கோவப்படுறாங்க. அதுதான் டைவர்ஸ் அதுதான் அவர் என்ன சொல்கிறாங்க, நீ டைவர்ஸ் வாங்கிட்டு போயிரு, வீட்டிலே இருந்துட்டு நீ பண்ணாத, இந்த வேலையை பண்ணாத, இது கேவலமான வேலைன்றது அவங்க சொல்கிறாங்க. இல்லை நான் இன்னும் 3 வருஷத்துக்கு இப்படியே ட்ராவல் பண்ணிக்கிறேன், அப்புறம் நான் டைவர்ஸ் வாங்கிக்கிறேன் 4 வருஷம் கழிச்சுன்ற மாதிரி இருக்கும்போது அதுதான் தப்பா. இப்பயே போயிட்டு நீங்கள் திரிஷாவில் 9 ஒரு படம் வந்துச்சு, அந்த மாதிரி நீங்கள் போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் இதுவும் வேணும் அதுவுமே ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அது தவறாக போயிடும். ஓகே சார், பல்வேறு கருத்துக்கள் பகிர்ந்து பண்ணி மட்டும் சந்திப்போம். நன்றி சார்.